மேஷராசி கள்ள தொடர்பு அவசியமா? மேஷராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னதாங்க நடக்க போகுது? உங்களுக்கு ஆவலா இருக்கா தெரிஞ்சுக்கணும்னு? எனக்கும் அதே ஆவலா தான் இருக்கு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க மக்களை. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவால தான் நம்மளுடைய சேனல் இந்த அளவுக்கு வந்து இன்னும் க்ரோ ஆயிட்டு இருக்கு. இன்னமும் க்ரோ ஆகும் உங்களுடைய அந்த ஒரு சப்போர்ட்னால மட்டும்தான். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் மறக்காம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இதோருக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். மேஷராசி காலச்சக்கரத்துடைய முதன்மையான ராசி. அதாவது மேஷம் அப்படின்றது முதன்மையான ராசி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மேஷ ராசிக்கு இன்னொரு முகம் ஒண்ணு இருக்கு. அதாவது 6 முகம். 6 முகம் இல்லைங்க, 8 முகம். அதாவது ராசிநாதனும் செவ்வாய், இதுக்கு இன்னொரு ஒரு வீடு இருக்கு, விருட்சகம். இந்த வீட்டோட அதிபதியோ வந்து செவ்வாய் தான். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில இருக்கவங்க வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ள போறது, தகாத உறவுகளுக்குள்ள போகிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணத்தையுமே தாண்டி வெளியே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னன்னா ராசிநாதனும் செவ்வாய் தான். 8ஆம் வீட்டோட அதிபதியும் வந்து செவ்வாயா இருக்கிறதுனால அவங்க இது எல்லாமே வந்து யாருக்குமே தெரியாம ரொம்ப சீக்ரெட்டா உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா இந்த மேஷம் வந்து காலச்சக்கரத்தோட 8வது வீட்டோட ஆதிபத்தியத்தையுமே கொண்டு இருக்கிறதுனால ரொம்ப சீக்ரெட் ஆனவங்களும் கூட வெளியே வந்து அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய பிரைவேட்டான விஷயங்கள் வந்து வெளியே கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அப்படியே நீங்க கேட்டாலும் ஏதாவது ஒரு பூசி மழுப்பிடுவாங்க. சரிங்களா? அதனால இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் வந்து காதல் வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கரெக்டான பார்ட்னரா இந்த ஒரு மாதம் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஏனோதானோ அப்படின்னு சொல்லிட்டு தவறான உறவுகள் கிட்ட போய் மாட்டிக்கிறது, இல்ல கமிட்மெண்ட்டே கொடுக்காத ஒருத்தட்ட போயிட்டு மாட்டிக்கிறது, அன்புன்ற பேர்ல பாசன்ற பேர்ல இந்த தவறுகள்லாம் மேஷம் பண்றாங்க. அன்பு கிடைச்சா போதும், பாசம் கிடைச்சா போதும் போறீங்க, கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாதம். அதே மாதிரி திருமணத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா இந்த மேஷ ராசிக்கு? இந்த மாதம் எப்படி இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். குருபலம்லாம் இருக்கா? என் குழந்தைக்கு மேரேஜே நடக்க மாட்டேங்குதுங்க, போகாத கோயில்ல, பார்க்காத கடவுள் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது, என்னதாங்க பண்றது அப்படின்னா பல தாய்மார்களுக்கும் பல பெற்றோர்களுக்குமே கேள்வி இருக்கு. மேஷத்துக்கு இந்த மாதம் மட்டும் கிடையாது, அடுத்து ஒரு 7-8 மாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பலம் வந்து நிச்சயமா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து திருமண வாய்ப்புகள் கூடி வரும். தடைப்பட்டு நடக்காம இருக்கக்கூடிய விஷயங்களும் தடை நிவர்த்தியாகி குரு பகவான் நிச்சயமாக பண்ணுவாரு. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க வயசாயிட்டே இருக்குங்க, எங்கங்க எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லைங்க, நாங்க லைஃப்ல இன்னும் அப்படியே தான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். நிச்சயமாக தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வந்து நகரதான் போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேஷராசி இந்த ஒரு மாதத்துல தகாத உறவுகள், தவறான பீப்புள் வராங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. உங்க பிரைவேட் லைஃபை எப்பயும் நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்து கரியர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாசத்துல? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ராசிக்கு 10 கூடையவனே 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம 6ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த வேலை, எப்படிப்பட்ட வேலையில நீங்க இருக்க போறீங்க, எந்த மாதிரி வேலையில நீங்க ஈடுபட போறீங்க அப்படின்ற ஒரு வீட்டுக்கு புதன் வந்து ரொம்ப சூப்பரா வந்து உட்கார்ந்துருக்க. வேலை பலு அதிகரிக்கும். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு எல்லாம் இருக்காது, பட் இருந்தாலும் சமாளிக்கலாம். சரிங்களா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கலனாலும் சரி, வண்டி ஓடுதுப்பா, இந்த மாசம் எப்படியோ வண்டி ஓட்டிடுவோம், அடுத்த மாசம் வரதை பார்த்துப்போம், இந்த மாசம் ஓட்டுற வண்டி ஓடட்டும், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த தைரியம் எப்பயுமே வந்து மேஷத்துக்கு உண்டு. ஆனா ஒரு சில விஷயம் எதை மறைக்கணுமோ அதை டக்குனு மேஷம் வந்து மறைக்கும். பட் இருந்தாலும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும்
விருட்சகமே வந்து 8ஆம் வீடா இருக்கிறதுனால ஒரு சில ரகசியங்கள் நீங்க வந்து கரியர்ல இருக்கும்போது உங்க வேலையாட்களை பத்தின ரகசியங்களை நீங்க மனசுல வச்சுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு உங்க கூட இருக்கவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டீங்களாலோ, உங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட கூட இருக்கவங்க அவங்க சார்ந்த உண்மையை நீங்க வெளியில சொல்லிட்டீங்களாலோ அதனால பெரிய பிரச்சனைகள் கூட உருவாகும். ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய பேச்சு, முயற்சி இந்த ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஸோ படபடன்னு பேசிடுவீங்க. பேசிட்டு அப்புறம் பின்னாடி யோசிப்பீங்க. கண்டிப்பா கவனம் தேவை. சரி, பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்துல? ஏதாவது நல்லது நடக்குமா? ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா வேண்டாமா? இல்ல ஆல்ரெடி வந்து கடன் பிரச்சனையிலே அவ்வளோ இருக்கு, இதுல வேற பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் போட்டு நான் இன்னும் போயிட்டு புதகுழியில போய் விழுறதுக்கா அப்படி எல்லாம் கேட்பீங்க. இங்க பாருங்க, கடன் பிரச்சனை மேஷத்துக்கு எப்பயுமே உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு ஆறக்கூடியவனான புதன் வந்து அதே வீட்டுல உச்சம். யாரு? ஆறக்கூடியவன் புதன் கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி அவர் 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கார் இல்லைங்களா? ஆறுக்குடையன் 6லே உச்சமா இருக்கிறதுனால எப்பயுமே கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். கடன் இல்லாம அவங்களால இருக்க முடியாதுங்க. நீங்க எந்த மேஷராசிக்கார அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில யார் மூலியமாவது அவங்க கடனே வேணா ஓடினா கூட இந்தாப்பா புடிப்பா வச்சுக்கோன்னு சொல்லி மாட்டி விட்டு போயிடுவாங்க. திரும்பி கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிசினஸ் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? பிசினஸ்ல லாபம் வருமா, இல்ல அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா, இல்ல வந்து இது அப்படியே முடிச்சிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. டிசம்பர் மாசத்துக்கு மேல உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க எப்படி இருக்க போறீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? படிக்கிற பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். 5ஆம் இடத்துல சூரியன், கேது இருக்கிறதுனால அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிச்சயமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தைரியமா இருங்க. உங்களோட எண்ணங்கள், உங்களோட குறிக்கோள் இத்தனை மாசம் மூடி மறைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு சில டேலண்ட்ஸ் உங்களுக்குள்ளேயே இருக்கும். வெளியே காட்டலாமா வேண்டாமா, இல்ல இதை நம்ம வெளியே பண்ணா யாராவது நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் உடம்புக்குள்ள இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா இப்ப இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க டேலண்ட்ஸை காட்டுங்க. அந்த டேலண்ட்ஸ் வந்து சில பேரால ஐடென்டிஃபை ஆகும். அதுவே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கூட ஏற்படுத்தும். மேஷராசி உண்மையிலேயே ரொம்ப டேலண்ட் ஆனவங்க தான். ஆனா இருந்தாலுமே அவங்க ஒரு சில விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா அவங்க வந்து கவனிக்கணும். ராசிநாதனும் 8ஆம் அதிபதியும் செவ்வாய். சோ ராசி என்பது உங்களை குறிக்குது, 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், மறைவான விஷயங்களை பத்தி குறிக்குது. சோ ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்கள், சமுதாயத்தால மறைக்கப்பட்ட சில விஷயங்களை பத்தியுமே வந்து குறிக்கிறதுனால இது ரெண்டுத்தோட குவாலிட்டி மேஷத்துக்கு எப்பவுமே இருக்கும். நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் மேஷம் இருக்கும்னு மட்டும் நம்பி ஏமாந்துடாதீங்க. எவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்களோ மேஷராசிக்காரங்க, அதே மாதிரி ஒரு விஷயம்னு வந்துட்டா, பர்சனல் விஷயம்னு வந்துட்டா அவங்க வாயில இருந்து வாங்குறது அப்படின்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. கமெண்ட் பண்ணுவாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேஷராசியில இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப ரகசியத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. மற்ற வீடியோஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ.